சின்ன வெங்காயத்தூள், பெரிய வெங்காயத்தூள், பூண்டுத்தூள் 3 எடுத்துக்கலாங்க. 3 எடுத்து நல்லா காய வச்சு இதை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோங்க. இது எதுக்காக செடிகளுக்கு நம்ம அப்படியே போடலாமே, இது எதுக்கு பொடி பண்ணி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக சீக்கிரமாக மக்கும், செடிகளால் ஈஸியாக உறிஞ்சப்படும். சரிங்களா? அதனால தான். இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடிகளுக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வேரல்கள் நோய் இருக்காது. செடி பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். எந்த நோயும் இல்லைன்னா கண்டிப்பாக செடிகள் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் எதுக்கு வேணாலும் நம்ம இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே என்ன சந்தேகமாக இருக்குமோ, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால பிளேடு ஏதாவது ஆகுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக எதுவுமே ஆகாதுங்க. இதனால இது எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பொருள் தான். நல்லா காய வச்சிரும் இல்லைங்களா, அதனால மொறுமொறுன்னு தான் இருக்கும். எதுவுமே ஆகாது பிளேடுக்கெலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேப்ப இலை பொடிங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம பவுடராக செடிகளுக்கு கொடுக்குறப்ப, அது ஸ்டார்டிங்லேயே நம்ம இப்போ ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு பவுட்ரு, நிறைய பவுடர் செஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுக்குறப்ப நோய் தாக்கு